வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க கார்பெண்டர் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது, கார்பெண்டரில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து நம்ம செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மேலட், உடன் மேலட், சிசில், அதுக்கப்புறம் சி கிளாம்ப். இது வந்து ரன்னர் சொல்லுவோம், மார்க் பண்ணி நம்ம நோட் பண்ணுறதுக்காண்டி. இது வந்து ஹாக்ஸா. ஓகேங்களா, இது வந்து என்னது ஃபேஸிங் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற டூல்ஸ். செட் ஸ்கொயர் வந்து என்னது லைன் போட்டு வரைகிறதுக்காண்டி. இது டேபிள். இந்த டேபிள் மேலே வச்சு தான் வந்து என்னது நம்ம வந்து இந்த மாதிரி என்னது ஃபேஸிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஃபேஸிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். ஒவ்வொரு இதாக வந்து என்னது சும்மா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு சைடாக வந்து பண்ணணும் போது அந்த சைடு போனால் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி பண்ணணும். இந்த 4 சைடுமே வந்து நம்ம பண்ணோம்னாக்க இது வந்து என்னது பிளானிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ மெஷர் பண்ணணும் கரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ கையில் வந்து என்னது அந்த செட் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பென்சில் நமக்குள்ள ரெஃபரன்ஸ்க்காண்டி பென்சில் அது பேனா வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்க நம்ம சென்டரில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க டி ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதுக்காண்டி வந்து 2ஆக வெட்டுறதுக்காண்டி வந்து நம்ம வந்து சென்டரில் வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து மெஷர் பண்ணி அந்த பக்கம் எவ்வளோ தூரம் நமக்கு டீ தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம பண்ணுறது. ஸோ பென்சில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பேனா சம்டைம் வந்து என்னது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட். ஸோ வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டுமே வந்து சைடில் வந்து செட் ஆகிருக்கணும் ஒரே மாதிரி. பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிளில் வந்து அந்த லென்த் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மெஷர் பண்ண பிறகு நம்ம வந்து என்னது ஹோல்டு பண்ணி வந்து நம்ம வந்து ஸ்லோவாக, ஓகேங்களா, ஸ்லோவாக வந்து நம்ம வந்து கட் பண்ணோம்னாக்க அப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து என்னது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கட் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஒர்க் பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதில் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து சொல்லியிருக்கோம், மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, அகைன் வந்து என்னது ஹோல்டு பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு இங்கே வந்து இதை சிசியில் வச்சு யூஸ் பண்ணி உடன் கேமரா யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து அது இந்த கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணுறப்ப நம்மளுக்கு டி ஜாயின் வந்து நம்மளுக்கு எல் ஷேப் வந்து கிடைக்கும். இதே மாதிரி பண்ணுறதா வந்து முதல்ல பண்ணது டீ பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி மாட்டர்ஸ் ஜாயிண்ட், டிஃப்ரெண்ட் ஜாயின் வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஆக்சுவலாக 3 பண்ணியிருக்கோம். கிராஸு, எல் ஷேப்பு, அதுக்கப்புறம் டி ஜாயின். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி வந்து என்னது என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து அப்படின்னு எல்லாத்துக்குமே என்னது நீங்கள் கிளீனிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னாத்தே என்னது நம்மளால் அதை வந்து பெர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும். பண்ணிவிட்டு எல்லா டூல்ஸ் எங்கே எடுத்தீங்களோ அங்கே வந்து நம்ம ப்ராப்பராக வைக்கிறது வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா.